ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வின். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கோட லெக்சர் கிளாஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் டைம் லெக்சர் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸில் பாருங்கள், டெஃபினேஷன் என்னன்றது ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த கண்டிஷன் ஆஃப் இன்க்ளைன்டு சாயில் ஆர் ராக் ஸ்லோப்ஸ் டு வித்ஸ்டாண்ட் தி ஆர் அண்டர்கோ தி மூமெண்ட்ஸ். இதை நம்மளுக்கு இது சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா நம்ம வந்துட்டு இப்போ சாயில் வந்துட்டு ஒரு ஸ்லோப்பி ஏரியாவில் வந்துட்டு நம்ம எம்பேக்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எம்பேக்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி எம்பேக்மெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற சாயில் வந்து ஸ்லைட் ஆகாமல் அந்த ஸ்லோப்பையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுமே இருக்கணும். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதோட ஸ்டெபிலிட்டி என்னன்றது தான் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்பு. A slope is an inclined boundary surface between the air and the body of the earthwork, such as the highway cut, fill, retaining wall, or fill, earth dumps, leaves and reverse training works. அதான் நான் வந்து எம்பேக்மெண்ட்டுக்கு சொன்னேன். மற்ற எல்லாத்துக்குமே கூடன்னு சொல்கிறாங்க. இது ரோடு எம்பேக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அங்கே இருக்கிற சாயெல்லாம் கரோஷன் ஆகி போயிடுச்சுன்னா அல்லது ஸ்டெபிலிட்டி ஸ்லோப் நிற்காம இருந்துச்சுன்னா ஸ்லோஸோட ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கும். அதே வந்துட்டு நமக்கு ஹைவேஸில் இதே ரீட்டைனிங் வால்ன்றது நமக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால ஒவ்வொரு சாயிலோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்பல்சரி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ஆங்கிள் பிட்வீன் தி ஏர் அண்ட் தி சாயிலஸ் ஐன்னு சொல்கிறாங்க. இந்த ஏருக்கும் இங்கே இருக்கிற சாயிலுக்கு இருக்கிற ஆங்கிள் வந்துட்டு நமக்கு வந்து ஐன்னு டினோட் பண்ணுறோம், ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் லீடிங் டு த இன்ஸ்டெபிலிட்டி. ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அங்கே நடக்குதுன்னா அதுக்கான நிறையா ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து காரணன்றதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதே வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஃபேக்டர்ஸ் காசிங் இன்க்ரீஸிங் தி ஸ்ட்ரெஸ், ஃபேக்டர் காசிங் ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த். ஒன்று வந்து இன்க்ரீஸிங் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்து ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் காசிங் இன்க்ரீஸிங் இன் ஸ்ட்ரெஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது? ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதும் இல்லையா அதோட சாயிலோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும் போது தான் இந்த ஃபெயிலியர் நடக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் என்னென்னா இன்க்ரீஸ்டு யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில் பை வெட்டிங். நம்ம சாயில் வந்து வெட் ஆகும் போது, அதாவது சேச்சுரேஷன் ஆகும்போது அதோட யூனிட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ செல்ஃப் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆடட் எக்ஸ்டர்னல் லோடு. அது மேலே வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு லோடு, லைவ் லோடு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஷாக் லோட்ஸ்னால் சடனாக அப்ளை பண்ணுற லோடு ரிப்பீட்டடாக அப்ளை ஆகும். அதுதான் வந்து ஷாக் லோட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷாக் லோட்ஸ் அப்ளைட் ஆகும்போது வந்து இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த இன்ஸ்டெபிலிட்டிக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் காசிங் ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த். வைப்ரேஷன் அண்ட் எர்த்குவேக்ஸ். வைப்ரேஷன் எர்த்குவேக்னால ஸ்ட்ரென்த் ரிடக்ஷன் ஆகலாம். இன்க்ரீஸிங் இன் மாய்ஸ்சர் கண்டென்ட் முன்னாடியே நம்ம படித்தது தான். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸிங் இன் போர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம முன்னாடியே படித்தோம். ஏன்னா நெகட்டிவ் ஆகுது அங்கே நம்ம படித்தோம். லாஸ் ஆஃப் சிமெண்டிங் மெட்டீரியல். நம்ம இப்போ வந்து நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா சாயிலோட சிமெண்டிங் மெட்டீரியலையும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது சிமெண்டிங் மெட்டீரியல் மட்டும் லாஸ் ஆகி, அதாவது சிமெண்டிங் மெட்டீரியல் மட்டும் இந்த ஸ்டெபிலிட்டிலேருந்து எரேட்டட் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வெறும் சாயில் மட்டும் தான் இருக்கும், அங்கே கேப்ஸ் இருக்கும். அதனால் ஈஸியாக அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட். இது டேரெக்டாக கேட்பாங்க இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி லிங்க்டு கொஷின்ஸில் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்றது, நம்ம சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் என்னென்னன்றதை கவர் பண்ணிடலாம். நம்ம வந்து மெயினாக கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். அதுவுமே வந்துட்டு நான் இனிமேல் கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து கேட்டு டிஆர்பி ரெண்டையும் சேர்த்து போட போகிறேன். அது ரெண்டுமே வந்து லெவல் 1 கிரேடு தான் கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனில். இப்போ டிஎன்பிஎஸ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஆகும், டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து லெவல் 2 கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கிறோம். பட் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து கேட் கொஷினை ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். கேட்டும் டிஆர்பியும் ஒரே சிலபஸ், ஒரே மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி தான் டஃப் இருக்கும். கொஷின் வந்து டஃப்னஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப்புக்கு போகலாம். ஸ்லோப்புக்கு வந்து 2 மெத்தட் ஸ்லோப் இருக்குது. இன்ஃபைனைட் ஸ்லோப்பு, ஃபைனைட் ஸ்லோப்புன்னு இருக்குது. இன்ஃபைனைட் ஸ்லோப்னா செமி ஃபைனைட் சாயில் மாஸ் இன்க்ளைன் டு த ஹாரிசாண்டல். ஸோ இது வந்து செமி ஃபைனைட்னு சொல்கிறோம். சாயில் மாஸ் இன்க்ளைன் டு த ஹாரிசாண்டல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைனைட் ஸ்லோப்னா ஃபைனைட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரென்த்.
ஃபைனைட் வேல்யூ ஆஃப் இதோட ஹைட் எல்லாமே ஃபைனைட் வேல்யூ ஆஃப் ஹைட்டு ஸ்லோப்போட ஹைட்டை வந்து ஃபைனைட் பண்ண முடியும். இது வந்து ஃபைனைட் பண்ண முடியாது. இது வந்து செமி இன்ஃபைனைட்டும் சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்ஃபைனைட்டும் சொல்லுவாங்க. டைப் ஆஃப் ஸ்லோப் ஃபெயிலியர் இருக்குது. என்னென்ன ஸ்லோப் ஃபெயிலியர்ன்றதை பார்க்கலாம். ரொட்டேஷனல் ஸ்லோப் ஃபெயிலியர், டிரான்ஸ்லேஷன் ஸ்லோப் ஃபெயிலியர், காம்பவுண்ட் ஃபெயிலியர்னு இருக்குது. ஸோ இந்த ஃபெயிலியரை வச்சு தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டேஷனல் ஸ்லோப் ஃபெயிலியர் என்னென்னா, டோ ஃபெயிலியரு ஸ்லோ ஃபெயிலியர்னு ரெண்டு இருக்குது. ரொட்டேஷனல் ஃபெயிலியரில் ரெண்டு மெத்தட் இருக்குது. டோ ஃபெயிலியர் இருக்குது, ஸ்லோ ஃபெயிலியர் இருக்குது. டோ ஃபெயிலியர்னால் ஃபெயிலியர் அலாங் த சர்ஃபேஸ் வித் பாசிங் த்ரூ த டோவில் பாசிங் ஆகிற அந்த இது ஃபெயிலியர், அந்த டோ வழியே பாசிங் ஆகும் அந்த ஃபெயிலியர், அது வந்துட்டு டோ ஃபெயிலியர். ஸ்லோ ஃபெயிலியர்னால் ஃபெயிலியர் அக்கர்ஸ் அலாங் த சர்ஃபேஸ் விச் இன்டர்செக்ட் த ஸ்லோப் அபோவ் த டோ ஆஃப் த ஸ்லோப். ஸோ இது வந்து எபோவ் த டோன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எபோவ் த டோன்னா அது வந்து ஸ்லோ ஃபெயிலியர், டோலே வந்து பாஸ் ஆனிச்சுன்னா அது வந்து டோ ஃபெயிலியர். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பேஸ் ஃபெயிலியர்னு இருக்குது. ஸோ ஃபெயிலியர்ஸ் அக்கர்ஸ் அலாங் த சர்ஃபேஸ் விச் பாசஸ் பிலோ த டோ. ஸோ டோக்கு பிலோவில் இருக்குது. பட் டோலே பாஸ் ஆச்சுன்னா அது டோ ஃபெயிலியர், டோக்கு எபோவில் பாஸ் ஆச்சுன்னா ஸ்லோ ஃபெயிலியர், டோக்கு கீழே ஃபெயில் ஆச்சுன்னா அது வந்து பேஸ் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது ரொட்டேஷனல் ஃபெயிலியர்லேயே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் வந்து மெயினாக எங்கே அக்கர் ஆகும்னா இன்ஃபைனைட் ஸ்லோப்பில் தான் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஃபெயிலியர், காம்பினேஷன் ஆஃப் ரொட்டேஷனல் ஃபெயிலியர் அண்ட் டோ ஃபெயிலியர் தான். டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் தான் வந்துட்டு நமக்கு காம்பவுண்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ரெண்டு ஃபெயிலியருமே அந்த இதில் வந்து ஆக்ட் ஆகும். டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் இன்ஃபைனைட் ஸ்லோப்பில், டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் ரொட்டேஷனல் ஃபெயிலியர் ரெண்டுமே ஆக்ட் ஆகிறது தான் காம்பவுண்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். நம்மளோட இன்ஃபைனைட் ஸ்லோப் இன் ட்ரை சாயில் பார்ப்போம். அதாவது இன்ஃபைனைட் ஸ்லோப் எங்கே நடக்கும்னா டிரான்ஸ்லேஷனில் தான் நடக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் அது ட்ரை சாயிலில் நடக்கிறது போது என்னன்றது பார்க்குறோம். The safety factor of an infinite slope is defined as the ratio of the soil strength to the required shear strength for the equilibrium. ஸோ இதுக்கு வந்து சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன இருக்குன்னா 5 minus tau f by tau. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப்டி ஃபேக்டர் of the infinite slope is defined as the ratio of soil strength, சாயிலோட ஸ்ட்ரென்த்துக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா tan phi by tan iன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா வந்துட்டு இது சாயில் வந்து ட்ரை சாயில்னு சொல்கிறனால C minus tau சாயில். இது இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து சாயில் இதுக்கு பார்த்தோம், கொகஷன் லெஸ் சாயில் பார்த்தோம், அதாவது C is equal to 0ன்றதுக்கு பார்த்தோம். இதே வந்து இன்ஃபைனைட் ஸ்லோப் இன் C பை ரெண்டுமே இருக்குது, கொகஷனும் இருக்குது. அங்கே வந்துட்டு சாண்டு அந்த சாயிலுக்கு எப்படி இருக்குன்னா C ப்ளஸ் gamma z cos square i tan phi divided by gamma z cos i sin i. இது அதோட ஃபார்முலா. ஸோ இதே வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற அதாவது சாண்டுக்குன்னா அங்கே வந்து C is equal 0 ஆயிரும். 0 ஆச்சுன்னா அங்கே என்ன ஆகும்னா டேர்ன் பை பை டேர்ன் ஐன்னு உங்களுக்கு ஃபார்முலா மாறும். இந்த சிம்பிளான ஃபார்முலா தான். இதே வந்துட்டு C5 சாயிலாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னன்றது தான் இப்போ இதை பார்த்து இந்த ஃபார்முலாஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ராப்ளம்ஸில் ஒர்க் அவுட் பண்ண நமக்கு ஃபார்முலாஸ் இன்னும் ஈஸியாகவே மெமரியில் இருக்கும். நெக்ஸ்ட் லிமிட்டிங் கண்டிஷன்றது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்னா 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன ஆகும், டேர்ன் 5 by டேர்ன் i is equal to 1ன்னு மாறும். அப்போ இது வந்து ஈக்குவல் ஆகும், டேர்ன் 5 equal to டேர்ன் ஐன்னு மாறும். ஸோ அப்படி இந்த மாதிரி கூட மாறும், ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகும். இதே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஃபார் ஃபைனல் ஸ்லோப் பார்க்குறோம். ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஃபைனல் ஸ்லோப்னா ஒவ்வொரு ஃபைனல் ஸ்லோப்புக்கும் அதோட எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்குன்றது தான். ரொட்டேஷனல் ஃபெயிலியர்ஸ் அக்கர்ஸ். ஸோ நம்ம ஃபைனட் ஸ்லோப்னாலே ரொட்டேஷனல் ஃபெயிலியர்ஸ், அதே இன்ஃபைனட் ஸ்லோப்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர் நிறைய பார்த்தாச்சு. இதில் பாருங்கள் F is equal to ரெஸ்டிங் மூமெண்ட் டிரைவிங் மூமெண்ட் ரெண்டு இருக்குது. இந்த F இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா தி ரேஷியோ ஆஃப் ரெஸ்டிங் மூமெண்ட் பை தி ரேஷியோ தி டிரைவிங் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஃபைனட் ஸ்லோப் இதுலேயே வந்து இன்ஃபைனட் ஸ்லோப்னா என்ன, ஃபைனட் ஸ்லோப்னா என்னன்றதை பார்ப்போம். ஸ்லோப் ஆஃப் தி செமி இன்ஃபைனட் சாயில் மாஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த ஐடென்டிக்கல் டெப்த் பிலோ த சர்ஃபேஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இன்ஃபைனட்னா என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த ஐடென்டிக்கல் டெப்த் பிலோ த சர்ஃபேஸ் ஆர் கான்ஸ்டன்ட்றாங்க. அதே ஃபைனல் ஸ்லோப்னா அந்த ஸ்லோப் லென்த் இஸ் லிமிட்டட்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ஸ்லோப்புக்கு ஸ்லோப் லென்த் இஸ் லிமிட்டட்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட்னாலும் இந்த பாயிண்ட்ஸை எழுதி வச்சுருக்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வித் ரெஸ்பெக்ட் டு கொகஷன்னு சொல்கிறாங்க. கொகஷன் சாயிலில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு
கொகஷன் கான்ஸ்டன்ட் டிவைட் பை மொபைலைஸ்டு கொகஷன்னு சொல்கிறாங்க. சிஎம்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து மொபைலைஸ்டு கொகஷன். ஸோ இப்போ வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நம்ம இப்படி இன்னொன்று மெத்தட்லேயும் சொல்லலாம். கிரிட்டிக்கல் ஹைட் பை ஆக்சுவல் ஹைட் ஆஃப் த ஸ்லோப்புன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஹெச்எஸ்சி டிவைட் பை ஹெச்ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்மளோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னென்னு பார்த்தோன்னா டர்ன் 5 பை டர்ன் 5m, அதாவது மொபைலைஸ்டுன்னு சொல்கிறனால இங்கே 5mன்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது டர்ன் 5 பை டர்ன் ஐன்னு பார்த்தோமா அந்த சப்ஸ்டியூஷன் தான் இங்கே பை பை மொபைலைஸ்டு பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இப்போ ஷியர் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா டோட்டல் ஷியர் ஸ்ட்ரென்த் பை மொபைலைஸ்டு ஷியர் ஸ்ட்ரென்த்து சொல்கிறாங்க. இப்போ ஷியர் இருக்குது, அந்த கொகஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல சி ப்ளஸ் சிக்மா டர்ன் 5 டிவைட் பை இந்த இடத்துல மொபைலைஸ்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சி மொபைலைஸ்டு ப்ளஸ் சிக்மா டர்ன் பை மொபைலைஸ்டு. அதான் இதுதான் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது. அந்த உங்களோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொகஷன் இருக்கும்போது அதில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா கொகஷன் கான்ஸ்டன்ட்டும் டிவைட் பை மொபைலைஸ்டு கொகஷன் கான்ஸ்டன்ட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் உங்களோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபைனல் ஃபார்மில். கொஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்மில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெய்லர்ஸ் ஸ்டெபிலிட்டி நம்பர்ஸ். டெய்லர்ஸ் வந்து அதுக்கப்புறம் இதில் அனலைஸ் பண்ணி இதோட ஸ்டெபிலிட்டியில் அனலைசிஸ் பண்ணி அதில் வந்து ஒரு நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. டெய்லர்ஸ் ஸ்டெபிலிட்டி நம்பர்னு சொல்கிறாங்க. எஸ்என் என்ன பண்ணுறாங்க, சி டிவைட் பை எஃப்சி காமா ஹெச் இதில் இது வேல்யூ. ஸோ இப்போ இது வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறாங்க. மொபைலைஸ்டில் சொல்லும் போது சிஎம் பை காமா ஹெச்ன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இதுதான் அதோட ஃபார்முலா, டெய்லர்ஸோட ஃபார்முலா. சின்றது கொகஷன் தெரியும். எஃப்சின்றது வந்து நமக்கு என்ன தெரியும்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் சேஃப்டி வித் ரெஸ்பெக்ட் டு கொகஷனு. காமன்றது யூனிட் ஹைட்னு தெரியும். ஹெச்ன்றது ஹைட்டு, நம்மளோட ஆக்சுவல் ஹைட் ஆஃப் த ஸ்லோப்புன்றது தெரியும். ஸோ இப்போ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்னா எஃப்சி இஸ் ஈக்குவல் டு சி பை சிஎம்ன்ற ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சி பை எஃப்சி ஈக்குவல் டு சிஎம்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா இந்த இது பாருங்கள், சி பை எஃப்சி இந்த இடத்துல வந்து நான் சிஎம்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிவைட் பை காமா ஹெச் நம்ம ஃபார்முலா வந்து சிம்ப்ளிஃபை ஆகுது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லையா நமக்கு இன்னொரு இது தெரியும், எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை ஹெச்ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்துட்டு இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஃப்சி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு ஹெச்சி. அதாவது இங்கே வந்து எஃப்சி ஹெச்ன்னு இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், காமா ஹெச்சின்னு வரும். சி பை காமா ஹெச்சின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு 3 ஃபார்முலா கிடச்சிச்சு. நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒரு இது கிடச்சிச்சு. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம், ஒரு இது கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த காம்பனண்ட் உங்களுக்கு கொஷனில் கொடுத்துருக்குறாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஸ்டெபிலிட்டி நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா ஸ்டெபிலிட்டி நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலாவோட மெயின் கான்செப்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க நீங்கள் உங்களோட இதில். அதை நீங்கள் வந்து எதுக்கு உங்களோட டேட்டா கிவன் டேட்டா என்ன இருக்கோ அதை பொறுத்து அந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்ன்றது ஒன் பை எஸ்என், அதாவது ஸ்டெபிலிட்டி நம்பரோட ரெசிப்ரோக்கல், த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்டெபிலிட்டி நம்பர்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சேம் ஜஸ்ட் ஃபார்முலா தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இஃப் த ஸ்லோப் இஸ் ஃபுல்லி சம்மர்ஜாக இருந்துச்சுன்னா, உங்களோட ஸ்லோப் வந்து நல்லாவே சம்மர்ஜாக இருந்துச்சுன்னா, அதாவது யூனிட் இது வாட்டர் டேபிளுக்கு கீழே உங்களோட ஃப்ளோட் இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா SN is equal to C by FC gamma dash H. இந்த இடத்துல நீங்கள் யூனிட் வெயிட் வந்து நார்மல் யூனிட் வெயிட்டை சப்ஸ்டியூட் பண்ணாமல் சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட், எஸ் சம்மர்ஜ்டு யூனிட் வெயிட்னா என்னது, எஸ் சேச்சுரேஷன் யூனிட் வெயிட் மைனஸ் எஸ் காமா டபிள்யூ. இந்த இதை வந்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே வந்து சேச்சுரேஷன் பை கேபிலரி வாட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ கேபிலரி வாட்டரில் சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், உங்களோட SN எப்படி மாறுதுன்னா C by FC gamma soil இன்ட்டு ஹெச். அதாவது இங்கே வந்து காமா சாயிலோட வெயிட் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த டெய்லர்ஸ் ஸ்டெபிலிட்டி நம்பர்ஸ் கிவ்ஸ் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வித் ரெஸ்பெக்ட் டு த கொகஷன் ஒன்லி. இது வந்து என்ன சொல்கிறாங்க, கொகஷன் சாயிலுக்கு மட்டும்தான் வந்து இவங்க கொடுக்குறாங்க, கொகஷன் லெஸ்ஸுக்கு வந்து இவங்க கொடுக்கல. இட் இஸ் அசியூம் தட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஃபுல்லி மொபைலைஸ்டு. அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கூட ஃபுல்லாக மொபைலைஸ்டு ஆகிக்கும் சொல்கிறாங்க. இந்த 2 கண்டிஷனும் வந்து அப்ளை பண்ணுறாங்க டெய்லர் சீரீஸில். ஒன்று ஃபர்ஸ்ட் என்னென்னா கொகஷன் சாயிலுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ரெண்டாவது வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக மொபைலைஸ்டு ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இங்கே என்னென்னா இங்கே வந்து சி மட்டும்தான் இருக்கும், கொகஷன் மட்டும்தான் இருக்கும், டவ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. இப்போ
இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது உங்களோட ஐ வந்துட்டு லெஸ் தென் ஆஃப் 53% பேஸ் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அதே 53 விட கிரேட்டராக இருக்க உங்களோட ஐ வேல்யூனா அது வந்து டோ ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின்ஸில் கேட்பாங்க ஐ லெஸ் தென் 53னா டோ ஃபெயிலியர், அது பேஸ் ஃபெயிலியர். ஐ லெஸ் தென் 53னா பேஸ் ஃபெயிலியர், ஐ கிரேட்டர் தென் 53னா டோ ஃபெயிலியர். நம்ம ரொட்டேஷனல் ஸ்லோ ஃபெயிலியர்ஸ்லேயே பார்த்தோம் என்ன வந்துச்சு. ரொட்டேஷனல் ஸ்லோ ஃபெயிலியரில் டோலே வந்து உங்களுக்கு பாஸ் ஆச்சுன்னா அது வந்து டோ ஃபெயிலியர்னு பார்த்தோம். அதே வந்துட்டு எபோவ் த டோன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பார்த்தோன்னா ஸ்லோ ஃபெயிலியர்னு பார்த்தோம். பிலோ த டோன்னா பேஸ் ஃபெயிலியர்னு பார்த்தோம். ஸோ இது அதே தான். இது ஐ வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஐ லெஸ் தென் 53 ஆச்சுன்னா அது பேஸ் ஃபெயிலியர்ன்றாங்க. ஐ கிரேட்டர் தென் 53 ஆச்சுன்னா அது வந்து டோ ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட், இதுவுமே இம்பார்ட்டண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்டோக்ஸ் இங்கே ஓவர் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து எர்த் ப்ரெஷர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கொஷின் ஆன்சர் டிஸ்கஷனும் வந்து சைமல்டேனியஸாக நம்ம போஸ்ட் ஆகிட்டு இருக்குது ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கில். இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு 4 கிளாஸஸில் இந்த ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கை முடிச்சிருவோம். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து சாயில் மெக்கானிக்ஸை முடித்த ஒரு இது இருக்கும். ஏன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கை மொத்தமாக முடிஞ்சு, ஏன்னா சாயில் மெக்கானிக்ஸ் முடிச்சாச்சு, ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு, ஜியோடெக்னிக்கல் மொத்தமாகவே நம்ம முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து 2 யூனிட் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் டிஆர்பிக்கு. நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கூட நான் பாதியிலே நிப்பாட்டியிருக்கேன், அதையும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கூட நம்ம வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்கல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களுமே நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.